மிரட்டிவிட்ட முதல்வர் ஸ்டாலின். பயந்து நடுநடுங்கி போன பிஜேபி எம்எல்ஏக்கள். அதிர்ந்து போன சட்டசபை. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லுங்க பட்டன கேட்ட முதல்வர் ஸ்டாலின். நயினார் நாகேந்திரன் பேச்சால் அவையில் சிரிப்பலை. தற்போது தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா என ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க என சட்டப்பேரவையில் நயினார் நாகேந்திரன் நேரடியாக கேட்ட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். அதன் பிறகு எழுந்த நயினார் நாகேந்திரன் பேச்சால் சட்டசபையை சிரிப்பலையில் ஆழ்ந்தது. தற்போது தமிழக சட்டப்பேரவையில் இன்று மதுரை டங்ஷன் சுரங்கப்பாதம் அமைப்பதற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. கனிம வளம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் அவை முன்னோருமான துரைமுருகன் இன்று சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து வாசித்தார். அதாவது மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள டங்ஷன் சுரங்கப்பாதம் அமைப்பதற்கு ஹிந்துஸ்தான் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மக்களின் கருத்துக்களை பரிசீலித்து கொண்டு வந்து இந்த சுரங்கப்பாதம் அமைப்பதற்கு நடவடிக்கையை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று, இனி வரும் காலங்களில் மாநில அரசு அனுமதியின்றி எந்த ஒரு சுரங்கத்திற்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று தனி தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். மேலும் இந்த தீர்மானம் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் பேசினர். அப்போது பாஜகவின் கருத்து குறித்து சபாநாயகர் அப்பாவு பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரனை பேச அழைத்தார். அதன்படி பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன் பேசும்போது, நாங்களும் ஏற்கனவே மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் பேசியுள்ளோம். நல்ல செய்தி விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார். இதையடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். நான் கேட்பது அவை முன்னவர் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்களா இல்லையா என்பதை மட்டும் ஒரே வார்த்தையில் சொல்லுங்க, வேறு ஒன்றும் இல்லை என்றார் முதல்வர் ஸ்டாலின். இதையடுத்து மீண்டும் எழுந்த நயினார் நாகேந்திரன் அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசிடம் பேசியுள்ளோம். கூடிய விரைவில் மக்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று கூறினார் நயினார் நாகேந்திரன். மீண்டும் ஆதரவா எதிர்ப்பா என ஒரே வார்த்தையில் கூறுமாறு முதல்வர் ஸ்டாலின் சொன்ன பிறகும் தீர்மானத்திற்கு ஆதரவு என்பதை வெளிப்படையாக தெரிவிக்காமல் பூசி மொழிகினார் நயினார் நாகேந்திரன். இதனால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. முதல்வர் ஸ்டாலின் உட்பட உறுப்பினர்கள் வாய்விட்டு சிரித்தனர். இதையடுத்து பேசிய சபாநாயகர் அப்பாவு, அப்படியென்றால் நீங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக எடுத்துக்கொள்கிறோம் என தெரிவித்தார். மேலும் மதுரையில் சுரங்கம் அமைக்கும் ஒன்றிய அரசின் முயற்சிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானமும் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் ஆதரவுடனும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது சட்டசபையில். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.